நம்முடைய சமயமானது இக பர ஸ்ரேயஸ் என்று சொல்வார்கள். அருளில்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகில்லை. இப்படி அருளையும் பொருளையும் தரக்கூடியது, தரத்தை வளர்க்கக்கூடியது, திறனை வளர்க்கக்கூடியது, தன்மையை வளர்க்கக்கூடியது, நல்ல தன்மையினால் நிலையான தன்மையினால் நன்மையை அளிக்கக்கூடியது இந்து சமயம். அப்படி அந்த ஸ்திரத்தன்மை, சேஃப்டி, ஸ்திரத்தன்மை என்பது என்ன இருக்கிறதோ அந்த ஸ்திரத்தன்மையை நமக்கு அளித்து ஸ்டெபிலிட்டி என்று சொல்கிறார்கள். அந்த ஸ்டெபிலிட்டியை வாழ்க்கையிலே அமைத்து தருவதுதான் இந்து சமயம். தடுமாற்றம் இல்லாமல், நடுநிலை மாறாமல், மனது அலை பாயாமல், சஞ்சலமாக இல்லாமல், ஸ்திரமாக தன்மையாக நாமும் நன்றாக வாழ்ந்து நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நன்றாக கவனித்துக் கொண்டு நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலையையும் கேடு விளைவிக்காமல் அனைத்து உயிரினங்களுக்கும் நல்லதை செய்து, அப்படி இன்றைக்கு இகோ ஃப்ரெண்ட்லி என்று சொல்கிறார்கள். அந்த பரியாவரணம், என்விரான்மெண்ட் என்று எதை சொல்கிறார்களோ சுற்றுப்புற சூழ்நிலை, மனதளவிலேயும் அந்த சுற்றுப்புற சூழ்நிலை கெடக்கூடாது, அதற்கு கேடு வரக்கூடாது. கோபதாபங்களால் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு தீங்கு விளைவிக்க கூடாது என்பதனாலே அந்த கோபதாபங்களை குறைத்தல் எப்படி, அசூயை பொறாமையை குறைத்தல் எப்படி, உழைப்பை அனைவரும் மேற்கொண்டு எளிமையாக வாழ்ந்து, நாகரீகமாக வாழ்ந்து, நம்பிக்கையுடன் வாழ்ந்து, பரஸ்பர நம்பிக்கை, தன்னுடைய தன்னம்பிக்கை, இறைவன் மீது நம்பிக்கை, அந்த 3 நம்பிக்கைகளும் நமக்கு தேவை.